ஹாய் பிரெயின்ஸ் பர்க்குடிலுக்கு வந்திருக்கிற ரொம்ப தெரியாத அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. ஸோ எனக்கு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபேவரட்டான 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றின மெமரிஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த டீச்சர்ஸ் டேயை ஸ்பெஷலாக மாற்றின ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். நான் 6th போகும்போது எனக்கு அங்கே மேக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்க தான் ரஞ்சிதம் டீச்சர். எனக்கு அந்த டீச்சரும் ரொம்ப பிடிக்கும். நான் பிரைமரி படிக்கும்போதே பிடிக்கும். அவங்க ரொம்ப யாரையும் நான் திட்டியோ சத்தம் போட்டோ பார்த்ததே இல்லை. ரொம்ப அமைதியாக பேசுவாங்க. இன்னொன்று அவங்க நடக்கிற சத்தமே கேட்காது. இப்போ நம்மலாம் நான்லாம் நடந்து போனால் சங்கு சங்குன்னு சத்தம் கேட்கும். ஆனால் எங்கள் டீச்சர் நடக்கும்போது சத்தமே வராது. அதை நான் நிறைய நாள் நோட் பண்ணுவேன். எப்படி இந்த டீச்சர் சத்தமே கேட்காம நடக்கிறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ சாஃப்டாக நடப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று அந்த டீச்சர் ரொம்ப சிம்பிளாகவும் இருப்பாங்க. அவங்க வச்ச டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மிட்டாம் வைப்பாங்கல்ல, அதில் நான் 36 தான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் நான் 92 எடுத்தேன் மேக்ஸில். எங்கள் டீச்சர் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு அது ஏதோ ஒரு பூஸ்டப் மாதிரி ஏதோ சம்திங் சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. பட் அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க. எனக்கு அதுதான் எனக்கு இந்த மேக்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு தூண்டுதலாகவே இருந்தது. எந்த ஃபார்முலா கேட்டாலும் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பேன். எனக்கு அவ்வளோ அந்த மேக்ஸ் பிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த டீச்சர் தான் காரணமாகவே இருந்தாங்க. அப்புறம் எல்லா வேலைக்கிழமை சாயங்காலமும் ஜெயாசி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதாவது ஜூனியர் ரெட் கிராஸை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அந்த கிளாஸில் நான் இன்னும் கொஞ்சம் டீச்சர் கூட அட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. என்னென்னா எங்கள் அந்த ஜூனியர் ரெட் கிராஸை பற்றியும் சொல்லி நல்லா கொடுத்தாங்க. இன்னொன்று டீச்சர் ரொம்ப கேர் எடுத்து பேசுவாங்க. இந்த வயசில் அம்மா என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கணும், அது பிடிக்காது இது பிடிக்காது இப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாதுமா, இது வளர்கிற பருவம், என்னது கிடைக்குதோ வாங்கி கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னுக்கிட்டு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் என் மனசுக்குள்ள ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம பேரண்ட்ஸ் தானே இப்படி ரொம்ப கேர் எடுத்து அக்கறை எடுத்தெல்லாம் பேசுவாங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசில் நம்ம பேரண்ட்டையும் தாண்டி ஒருத்தங்க நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது அவங்க மேலே ஏதோ ஒரு பாசம் அவங்க மேலே பாசம் வர ஆரம்பிச்சுது. எனக்கு எங்கள் டீச்சர்கிட்ட என்ன சொல்கிறது, ரொம்ப நெருக்கமாகிறதுக்கு இருந்த ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். மேக்ஸ் டீச்சர் பிடிச்சிருந்ததா, அதனால் ரொம்ப மேக்ஸ் பிடிக்கும்னு சொன்னேன்னா, அடுத்தது என்னோட ஃபேவரட்டான டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அதனால் இங்கிலீஷ் டீச்சரையும் பிடிக்காதுன்னு சொல்ல வரல. ஏன்னா இந்த மேக்ஸ் டீச்சர் மேலே இருந்த பாசம் எனக்கு அந்த இங்கிலீஷ் டீச்சர் மேலே வரல. எப்போதுமே 35 எடுத்தால் தானே பாஸு. 35க்கு டீச்சர் ஒரு 1/2 மார்க் போடுங்க டீச்சர் ஒரு மார்க் போடுங்க டீச்சர், எப்படியாவது 35 வந்துடும் ப்ளீஸ் டீச்சர், எப்படியாவது 1/2 மார்க், இதுக்கு ஒரு 1/2 மார்க் போடுங்க டீச்சர், இந்த கொஸ்டினுக்கு ஒரு 1/2 மார்க் போடுங்க டீச்சர், இப்படின்னு தான் எப்போதுமே போய் நிற்பேன். ஏன்னா 35 எடுக்கலைன்னா ஃபெயில் ஆகிட்டா ப்ராக்ரஸ் கார்டில் வீட்டில் சைன் கொண்டு தரமாட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் நான் இப்படி தான் போய் நிற்பேன். அந்த 54 அதிகபட்சமாக நான் ஸ்கூல்லலாம் எடுத்த மார்க்கு இங்கிலீஷ்லலாம் 54 50 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீச்சர் கூட எப்படி எனக்கு அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சதுன்னா, நான் ஸ்கூலில் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். அப்போது அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாஃப் ரூமில் இல்லைன்னா வேறு ஏதாவது கிளாஸ் ரூமில் இருக்கும்போது இந்த டீச்சர் வருவாங்க. இன்னொன்று இவங்களோட பொண்ணும் பரதநாட்டியம்லாம் ஆடுவாங்களா. ஸோ அப்போ நாங்கள் அந்த டான்ஸுக்குலாம் ஒரே ரூமில் இருக்கும்போது இந்த டீச்சர் எவ்வளோ ஒல்லியாக இருக்க, என் பேர் பிரேமகுமாரி, ஆனால் அந்த டீச்சர் எப்போதுமே என்ன பிரேமல்லதான்னு கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பிரேமல்லதா அப்படின்ட்டே கூப்பிடுவாங்களா. எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு இது பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த பேர் பிடிச்சிருந்தது, பிரேமல்லதா அப்படின்னு டீச்சர் கூப்பிடுறது. இன்னொன்று ஏன்டி இவ்வளோ ஒல்லியா, என்ன டி சொல்லி பேசுவாங்க. அப்போ இந்த டீச்சர் தான் என்ன டி சொல்லி, என்னடி இவ்வளோ ஒல்லியாக இருக்கிற, சாப்பிடவே மாட்டியாடி, அவங்க வீட்டில் எல்லாரும் இப்படி தான் ஒல்லியாக தான் இருப்பாங்களா இப்படி அப்படின்னு அந்த டி சொல்லி பேசுனாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேமல்லதா இப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த 2 வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னமோ தெரியல. அப்புறம் டீச்சர் என்ன சொல்கிறது, அந்த கொஞ்சம் கேர் பண்ணுவாங்க.
நிறைய நல்லா சாப்பிடணும், சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, வீட்டில் ஹார்லிக்ஸ் அது இதெல்லாம் வாங்கி தராங்களா, நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எனக்காக சொல்கிறாங்களே, நம்மளுக்காக பேசுகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து டீச்சரை பிடிக்க ஆரம்பிச்சது தவிர சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிக்கலை. அப்போ வந்து சப்ஜெக்ட் பிடிக்காம தான் இருந்தது. அப்புறம் 9th அந்த ஸ்கூல்ல இருந்து நான் டிஸ்கண்டினியூ ஆகி வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டேன், வேற ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அம்மாவோட அம்மாவை நாங்கள் மாமம்மானி கூப்பிடுவோம். எங்கள் மாமியோட ஊரில் தான் 1 to 9th வரைக்குமே படித்தேன். அப்புறம் நான் வந்து 10th வந்து வேற ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் எப்போவாது லீவ் கிடைக்கும் போது நான் ஊருக்கு வந்தோம்னா மாமம்மா எங்கள் டீச்சரை போய் பார்த்துட்டு வரோம் மாமம்மா அப்படின்னுக்கிட்டு நான் கேட்பேன். அப்போ ஒரு நாள் கூட எங்கள் மாமம்மையோ எங்கள் அம்மையோ டீச்சரை பார்க்க போறியா, எதுக்கு போகிற பொம்பளை பிள்ளை எதுக்கு டீச்சரை பார்க்க போய்கிட்டு இப்படின்னு ஒரு நாளுமே சொன்னது கிடையாது. அப்படியே அவங்க சொல்லியிருந்தா கூட மேபி இந்த மாரி எனக்கும் எங்கள் டீச்சருக்கும் இப்போ இருக்க பாண்டிங் எனக்கு இல்லாமலே போயிருக்கோம். அவங்க ஒன்றுமே சொன்னது கிடையாது, சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டீச்சர் பார்க்க போனோம் அப்படிங்கும்போது எங்கள் தம்பி, எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தி, இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் இப்படி எல்லாருமே என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது ஒரு நாளுமே எங்கள் அண்ணனோ தம்பியோ எங்கள் சித்தப்பா சித்தி எங்கள் வீட்டுக்காரங்களோ என்னத்துக்கு டீச்சரை போய் பார்த்துக்கிட்டு எதுக்கு டீச்சரை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு போகிறேன், அதெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது இப்படி சொன்னது கிடையாது. நான் பார்க்க போனேன்னு ஆசைப்பட்டோம்னா அவங்க என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தங்களும் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது இடம் தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தங்க வீட்லையா நாங்கள் கேட்டு தான் போனோம். எல்லா இடத்துலையுமே எல்லாரும் பொறுமையாக இருந்து நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இன்னொன்று இப்போ மேரேஜ் ஆகி 2 குழந்தை ஆயிடுச்சு. இப்போ போகணுன்னு ஆசைப்படுறேன், அப்போ கூட 2 பிள்ளை ஆயிடுச்சு, இன்னும் என்ன பிள்ளையை தூக்கிக்கிட்டு போனேன்னுட்டு இருக்கேன் இப்படின்னு எங்கள் வீட்டில் யாருமே சொல்லலை. டே மேலேயும் இந்த டீச்சர்ஸ் என்னோட டீச்சர் மேலேயும் எனக்கு இன்னும் நெருக்கமும் இன்னும் அவங்களோட ஒரு அட்வைஸோ அறிவுரையோ வாழ்த்துக்களோ எனக்கு கிடைக்கிறதுக்கு என் குடும்பத்தில் எனக்கு வழிவிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் இந்த 2 டீச்சர் எங்கள் அம்மா அப்பா எங்கள் பாட்டி என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்காங்களோ அதே அளவுக்கு கேரிங் இன்னும் இருக்காங்க. எப்போ போனாலும் நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, நீ இன்னும் வேலைக்கு போகலையா இப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க சொன்னது கிடையாது. உடம்பு பாரு, நீ உன் ஹெல்த்தை பாரு, நல்லா சாப்பிடு, இன்னும் நிறைய சாப்பிடு, உன் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு தெம்புவானு. நம்ம அம்மா நம்மளை எப்படி ஒரு கேர் பண்ணி பேசுவாங்களோ அதே போல் என்னோட 2 டீச்சரும் இப்போ வரைக்கும் என்கிட்ட அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீச்சரையும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையும் தந்த கடவுளுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என் மேலே பெருமைப்படுற அளவுக்கு எங்கள் டீச்சர் தந்த அந்த கிஃப்ட் இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். அது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள், லிங்க் வந்து கீழே ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், வீடியோ ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கிட்டு, பாய் சொல்லு. பாய். என் பையன் கிளையே இருக்கிறான், ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த வீடியோ எடுக்க விட்டுட்டான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.